அஸ்ஸலாம் அலைக்கும். கதீஜாவின் உலகத்திற்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நாங்கள் டிஷ்வாஷர் வாங்கியிருக்கோம் வால்டாஸ் கம்பெனிலேருந்து. அதோட ரிவ்யூ தான் பார்க்க போறீங்க இன்னைக்கு. அது எப்படி யூஸ் பண்ணியிருக்கோம், அது எப்படி யூஸ் ஆகுது, எந்த அளவுக்கு கரை போகுது போகலை, எல்லாத்தையும் உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த டிஷ்வாஷ்க்கு யூஸ் பண்ணுற டேப்லெட்டுன்ற ஒன்று தான் இது. இது விம்ஜெல் கம்பெனிலையும் இருக்குது, பீம் கம்பெனியில் இருக்குது. அப்புறம் இன்னொன்று அது இன்னொரு கம்பெனி, அது எனக்கு வாயில் நுழைய மாட்டேங்குது, எஃப்னு சொல்லிட்டு வரும், அந்த கம்பெனியில் இருக்குது இந்த மாதிரி டேப்லெட்டு. நாங்கள் ரெண்டுமே வாங்கினோம். இது விலை ஒன்று 20 ரூபா கணக்கு பண்ணி பார்த்தா. இது நம்ம அதை யூஸ் பண்ணுறதுக்காக அது வாங்கியிருக்கோம். இந்த டேப்லெட் நம்ம போட்டுட்டோன்னா உங்களுக்கு 3 பொருள் போட தேவையில்லை. இந்த டேப்லெட் போட்டு ஒரு பொருள் போட்டாலே போதும். பாத்திரம் நமக்கு நல்லா பளிச்சுன்னு பிசுக்கு போக விலக்கி கொடுத்துருது. எல்லா வகையிலையும் இதாகுது. இந்த டேப்லெட் போடலைன்னா 3 பொருள் போடுற மாதிரி வரும். அது ஏதோ உப்பு லிக்விடு, அதுக்கப்புறம் இன்னொன்று ஏதோ லிக்விடு, மொத்தம் 3 பொருள் போடுற மாதிரி வருது. இப்போ நம்ம எந்த லிக்விடும் போடவே தேவையில்லை, அதாவது உப்பு லிக்விடு எதுவும் போட தேவையில்லை. இந்த டேப்லெட் ஒன்று போட்டாலே போதும், நமக்கு பாத்திரத்தை கழுவி கொடுத்துரும். நிறையா, அதாவது 3 வகையா வாங்கிக்கிட்டு அதை தனித்தனியா வச்சுக்கிட்டு தனித்தனியா கொட்டிக்கிட்டு 1 மாசத்துல காலி ஆயிரும். அதுக்கு எப்போ காலி ஆகுதோ அப்போ அந்த இது சவுண்டு வருமா, அதை நம்ம யூஸ் பண்ணி போடுறதுக்கு இது ஒரே ஒரு டேப்லெட் தான். அதாவது ஒரு ஒரு தடவை பாத்திரம் நமக்கு விளக்குறதுக்கு 20 ரூபா செலவாகும். அதுவே நமக்கு இந்த பெருசா மொத்தமா இப்போ 100 டேப்லெட்டு அந்த மாதிரி வாங்கிக்கிட்டோம்னா நமக்கு இன்னும் கொஞ்சம் காசு கம்மியாகும். ஒரு 14 ரூபா 13 ரூபா அந்த ரேஞ்சு கணக்கில் தான் வரும். மொத்தமாக 100 வாங்கினா நமக்கு விலை கம்மி. அந்த மாதிரி நம்ம ஃப்ளிப்கார்டு இந்த மாதிரி இதில் வாங்கி வச்சுக்கிட்டோம்னா நமக்கு லாபம் தான் அது. இப்போ இந்த ஒரு டேப்லெட் மட்டும் போட்டால் போதும், நமக்கு பாத்திரம் சுத்தமாக பிசு பிசு போக விளக்கிறோம். இப்போ பாருங்கள், இது இப்போ நம்ம அழுக்கு எவ்வளோ இருக்குன்னு காட்டுறேன். எல்லா பாத்திரத்தையும் தூக்கி காட்டினா டைம் ஆகும், அதனால நான் அந்த ஒரே ஒரு தட்டு மட்டும் தூக்கி காட்டியிருக்கேன். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இதுல இந்த சோத்து பருக்க, குப்பை, கருவேப்பிலை, கொத்தமல்லி இந்த மாதிரி குப்பையெல்லாம் இல்லாம சும்மா, அதாவது வாஷ் பேஷன்ல ஒரே ஒரு கழுவு கழுவியே அந்த மாதிரி குப்பை இருந்தா எல்லாத்தையும் நல்லா சுத்தமா வலிச்சிட்டு போடுங்க. அதுக்கப்புறம் அந்த குழம்பு பிடிச்சிட்டு இருந்தா, ஏதாவது நம்ம பொரியல் பண்ணி பிடிச்சிட்டு இருக்கிறது, குக்கர் பிடிச்சிட்டு இருக்கிறது, அந்த மாதிரி எதுவும் போட வேண்டாம். அந்த மாதிரி போட்டுறாதீங்க. அதே மாதிரி டீ பாத்திரம், இந்த மாதிரி இதெல்லாம் என்ன பண்ணிருங்க, நல்லா ஒரு இரும்பு நார் வச்சோ இல்லை ஏதாவது வச்சோ நல்லா கொஞ்சம் வாஷ் பண்ணி போட்டா மட்டும்தான் நல்லா பளிச்சுன்னு கழுவி கொடுக்குது. நம்ம இல்லை அப்படியே போட்டு பார்ப்போம்னு ஒரு தடவை போட்டு பார்த்தோம். ஆனா என்ன இருக்குன்னா, கழுவி இருந்தது, ஆனா என்னன்னா லைட்டா அப்படியே இந்த பால் கரை இருக்கு பாத்தீங்களா, பால் கரை அப்படியே காஞ்சு போய் ஒட்டிட்டு இருந்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி இருந்தது. அதனால அந்த மாதிரி போடக்கூடாது. அதனால பொதுவா பால் காய்ச்சின சட்டியா இருந்தாலும் சரி, ஏதாவது புடிச்சிட்டு இருந்தாலும் சரி, காய் பிடிச்சி ஏதாவது பிடிச்சிட்டாலும் சரி, அதை இரும்பு நார் வச்சு ஒரு தேய்ச்சிட்டு ஒரு கழுவிட்டே இதுல கவுத்திட்டோம்னா நமக்கு பாத்திரம் நல்லா பளிச்சுன்னு கழுவி கொடுத்துரும். அதே மாதிரிதான் டீ சட்டியும் அதே மாதிரி செஞ்சிருங்க. கரண்டிலாம் இந்த மாதிரி வைக்கணும், அதுக்கு கொடுத்துருக்காங்க கரண்டி வைக்கிறதுக்குன்னு, அது மேலதான் வைக்கணும். நம்ம சும்மா கீழேயும் போடலாம். அதே மாதிரி டம்ளர்கள்லாம் அப்படி கவுத்தி கவுத்தி வைக்கணும். எல்லாமே கீழே ஃபேன் இருக்கு, அது கீழே ஃபேன் இருக்கு. மல்லாக்க வச்சோம்னா அந்த தண்ணி போய் அதுல நின்றுக்குருமா. அதனால பாத்திரங்களை பூரா, பெரிய பாத்திரங்களை பூரா கவுத்தி தான் வைக்கணும். அதுக்கப்புறம் இந்த பாருங்களேன், இந்த ஃபேன் இடிக்காம பாத்துக்கணும். இடிச்சிச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி நல்லா பாத்திரத்தை நல்லா இது பண்ணிட்டு, ஏன்னா அந்த ஃபேன் சுத்தணும், அப்படி சுத்தி விட்டா சுத்தணும். அப்படி சுத்தி விட்டாதான் உங்களுக்கு நாலா பக்கமும் தண்ணி அடிக்குமா. அதனால ஃபேன் இப்படி சுத்துற மாதிரி நம்ம பார்த்துக்கிட்டு தான் நம்ம பாத்திரத்தை பார்க்கணும். இடிச்சிச்சு பாத்தீங்களா, இப்ப என்ன பண்ணிடும், தட்டை லைட்டா இது பண்ணிட்டு போட்டாச்சு. இப்ப ஃபுல்லா இது பண்ணி மாட்டி விட்டாச்சு. இது அதான் சொன்னேன் பாருங்க, 3 தடவை சால்ட் போடுறது, ஆன் பட்டன் காட்டுது. அதுக்கடுத்து இப்போ ஆன் பண்றதுக்கு எப்படின்னா, 3 மணி நேரமும் இருக்கு, 2 மணி நேரமும் இருக்கு, 1.5 மணி நேரம் இருக்கு, 1 மணி நேரம் இருக்கு, 1/2 ஹவரும் இருக்கு. நம்ம அதே மாதிரி டிகிரி தண்ணியும் இருக்கு. 50, அதான் 50 சிசி டெம்பரேச்சரும் இருக்கு, 70 டெம்பரேச்சர், அதாவது
65 சிசி டெம்பரேச்சர் தண்ணி, சுடு தண்ணியில கழுவுறது. இது எல்லாமே சுடு தண்ணியில தான் கழுவுது பாத்திரம். அதனால நமக்கு வந்து எந்த அளவுக்கு வேணுமோ 70 டிகிரினா 2 மணி நேரம் ஆகுது பாத்திரம் விளக்கி முடிக்க. 65 டிகிரினா 1.5 மணி நேரம் ஆகுது. 60 டிகிரினா 1 மணி நேரத்துல கழுவி முடிச்சிருது. ஆனா அந்த 70 டிகிரி வைக்கல என்ன ஆகும்னா, உங்களுக்கு நல்லா எண்ணெய் பிசுக்கெல்லாம் நல்லா போயிட்டு, நல்லா பாத்திரம் நல்லா சுத்தமா பளிச்சுன்னு பளபளன்னு இருக்கு. நம்ம அதிகமாவே ஆயில் யூஸ் பண்ணுவோம். அப்படிங்கைல பாத்திரங்கள்ல பூரா அந்த ஆயில் பிசுபிசுக்கு இருக்கும். அப்படிங்கைல 70 டிகிரி வச்சாதான் கரெக்ட்டா இருக்கு. இப்ப 2 மணி நேரம் ஆயிருச்சு. பாத்திரம் எல்லாம் விளக்கி முடிஞ்சிருச்சு. அந்த 2 மணி நேரம் ஆனா கூட என்ன பண்ணணுமா, திரும்பவும் நம்ம வந்து 1 ஹவர் அப்படியே விட்டுறணுமா. அப்ப ஏன்னா பாத்திரம் அத உடனே தொறந்தோம்னா, பாத்திரம் அப்படி கொதிக்க கொதிக்க இருக்கும். தொட்டா கொதிக்குது, சுடுது. அதனால 1 மணி நேரம் ஆற விட்டுட்டு, அதுக்கப்புறம் தான் நம்ம இந்த மிஷின ஓப்பன் பண்ணி அந்த பாத்திரங்கள எடுக்கிறோம். அந்த சோறு போட்ட கரண்டி பாருங்க. பளிச்சுன்னு இருக்கு பாத்தீங்களா? ஆனா நல்லா பளபளன்னு ஆயிருது. நல்லா கொதிக்க கொதிக்க சுடு தண்ணீல கழுவுது பாத்தீங்களா? அதிலேயே வந்து இதுல உள்ள கிருமி எல்லாம் செத்துரும். எப்படியாப்பட்ட கிருமியும் அந்த பாத்திரத்துல இருக்காது, எல்லாம் செத்துரும். ஆனா குப்பை எக்காரணம் கொண்டு குப்பை செத்த போட்டுறக்கூடாது. போய் அப்புறம் அடைச்சுக்கிறோம். நமக்கு தான் அப்புறம் கஷ்டம். இதே மாரி நீங்களும் வாங்குனீங்கன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. இதோட விலை வந்து எவ்வளவுன்னா, 23,000க்கு நான் வந்து Flipkartல தான் வாங்குனேன். வெளியில எவ்வளோன்னு எம்.ஆர்.பி ரேட்டு கொஞ்சம் அதிகமா தான் இருக்கும். கடைகள்ல போய் வாங்குனா கொஞ்சம் கூட தான் இருக்கும். நமக்கு இப்போதைக்கு நமக்கு பட்ஜெட் பத்தாது. அதனால நான் கம்மி விலையிலயா கிடைக்குமான்னு பார்த்து தான் தேடி புடிச்சு இத வாங்குனேன். ரொம்ப நாளா தேடிட்டு இருந்தேன் வாங்கணும் வாங்கணும்ன்ட்டு. ஒரு வழியா வாங்கியாச்சு. முக்கியமா இதுல வந்து என்னென்ன பாத்திரங்கள் போடலான்றத சொல்லிர்றேன். இதுல வந்து ஒன்லி சில்வர் பாத்திரம் போடலாம். அதுக்கப்புறம் மங்கு பாத்திரங்கள்லாம் போடலாம். அதுக்கடுத்து இந்த மெலமன்ல வரும் பாருங்க, அந்த பாத்திரமும் போடலாம். அப்புறம் இந்த மைக்ரோ ஓவன் யூஸ் பண்ற நல்ல கனமான பிளாஸ்டிக்கு, அதெல்லாம் போட முடியும். அப்புறம் இந்த கத்தி, மத்த எல்லா ஐட்டம் போட்டுறலாம். ஆனா, நார்மலான இந்த பிளாஸ்டிக் வடிகட்டி போட முடியாது. நார்மலான பிளாஸ்டிக் டப்பாவோ எதுவுமே போட முடியாது. அது மட்டும் போட முடியாது. அதுக்கப்புறம் இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம், ஈய பாத்திரங்கள் போடவே கூடாது. அதுவும் போட முடியாது. மத்தபடி வேற எல்லா பாத்திரமும் போடலாம். ஓரளவுக்கு நல்லா தான் வெளக்குது. இந்த பாருங்க பளிச்சுன்னு தான் வெளக்கியிருக்கு. நீங்களும் வாங்குறதா இருந்தா கண்டிப்பா வாங்குங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும் இந்த வாங்குனீங்கன்னா. இவ்வளோ நேரம் பொறுமையா இந்த வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி.